இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2026 வெளிவந்த சாக்ரைன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்திரேலியன் மொழியில வந்த சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படம். நாம சோசியல் மீடியால தினமும் நிறைய பேரை பார்க்கிறோம். ஒருத்தவங்க ரொம்ப ஃபிட்டா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அதை பார்த்து நாமளே நம்ம மனசுக்குள்ள நாம ஏன் இப்படி இல்ல, நாம ஏன் அவங்க மாதிரி இல்ல, நாம ஏன் அவங்கள மாதிரி அழகா இல்ல, அவங்க மாதிரி ஸ்டைல் இல்ல அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி அந்த பிம்பத்தை நோக்கி பின்னாடியே ஓட ஆரம்பிக்கிறோம் இல்லையா? இந்த படத்துல நம்ம ஹீரோயினுக்கும் அதுதான் பிரச்சனை. உடம்ப குறைக்கணும்னு மத்தவங்களை பார்த்து ஆசைப்படுறா. யாரும் தன்னை பாடி ஷேம் பண்ண கூடாதுன்னு ஒல்லியா ஃபிட்டா அழகா மாறணும்னு நினைக்கிறா. இதனால அவளுக்கு பின்னாடி ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பத்தி, இந்த அழகுக்காக அவ எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனா பதிலுக்கு பின்விளைவு எந்த மாதிரி இருந்தது, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸ்டோரிக்குள்ள போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு பெரிய சாப்பாட்டு பிரியர். ஆனா அதே நேரம் எப்படியாவது வெயிட் லாஸும் பண்ணணும், உடம்பும் குறையணும், நல்லா சாப்பிடவும் செய்யணும்னு பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கா போல. அதுக்காக என்னென்ன பண்றா பாருங்க. திடீர்னு தோணும், சாப்பாடை விட நமக்கு உடம்பு தான் முக்கியம், வெயிட் தான் முக்கியம்னு. சோ வெயிட்ட குறைக்க போறேன்னு சொல்லி டயட்டை ஃபாலோ பண்ண கிளம்புவாங்க. ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பிட்டா எவ்வளவு எடை குறையும் அப்படிங்கறத ஒரு பெரிய டைரியா எழுதி வச்சிருக்காங்க. அந்த டைரியை பார்த்தாலே புரியும், 1-2 டயட் கிடையாது, பாதி டைரிக்கு மேல வெயிட் லாஸ் முயற்சிகள் தான். ஆனா எதுவுமே சரியா வேலை செய்யல. இப்ப புதுசா ஒரு பக்கத்தை திறந்து எப்படியாவது 60 கிலோ வரைக்கும் போகணும்னு எழுதுறாங்க. அதே நேரம் பக்கத்துல சாப்பிடறதுக்கு டோனட் ரெடியா இருக்கு. ஹீரோயினுக்கு டோனட்னா உசுறு. ஆனா இனிமே இதெல்லாம் வேண்டாம், ஹெல்த்தியா தான் சாப்பிடணும், ஜங்க் ஃபுட் வேண்டாம், ஸ்வீட் வேண்டாம்னு முடிவு பண்ணி டோனட்டை குப்பை தொட்டில போடுறாங்க. அதுக்கு பிறகு நேரா ஜிம்முக்கு கிளம்புறாங்க. அங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு பக்கத்துல இன்னொரு பொண்ணு ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ ரொம்ப ஃபிட்டா இருக்கா, பார்க்கவும் அழகா இருக்கா. ஹீரோயின் ஒர்க் அவுட் பண்றதை விட அந்த பொண்ணையே அடிக்கடி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு இதை கவனிச்சிடுறாங்க. ஹீரோயின் ஒர்க் அவுட் முடிச்சிட்டு கிளம்பும் போது அவளே வந்து பேசுறா. என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன மாதிரி ஃபிட் ஆகணுமா? எங்க கிட்ட ஒரு 12 வார ப்ரோக்ராம் ஒன்னு இருக்கு, 12 வீக் ப்ரோக்ராம், ஜாயின் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினோ அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு தப்பிக்க பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணு விட்டுறாப்ல தெரியல. ஒரே ஒரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினும் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அடுத்த சீன்ல பார்த்தா ஒரு மெடிக்கல் லேப். நிறைய பேரு இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடம்ப இந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக டொனேட் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க உடம்ப தானமா கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி டொனேட் செய்யப்பட்ட உடல்கள் இங்க இருக்கு. ஒரு ப்ரொஃபசர் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்காக, மாணவர்களுக்காக இப்படி டொனேட் செய்யப்பட்ட அந்த டெட் பாடிஸ் எல்லாம் இன்னாருக்கு இந்த பாடி அப்படின்னு ஒதுக்கி கொடுக்கிறார். உங்களுக்கு 12 வீக்ஸ் 12 வாரங்கள் நேரம் கொடுக்குறேன். அதான் டைம். அந்த 12 வாரமும் இந்த டெட் பாடி தான் உங்களோட டீச்சர். உடம்புக்குள்ள இருக்க ஒவ்வொரு பாகத்தையும் பார்த்து கத்துக்கங்க. இந்த உடம்பெல்லாம் இறந்த பிறகு அவங்க உங்களுக்கு தானமா கொடுத்திருக்காங்கன்னா எதற்காக? நீங்க படிக்கணும், நீங்க பெரிய ஆளாகணுங்கிறதுக்காக. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கங்கன்னு சொல்றாரு. அங்கதான் நம்ம ஹீரோயினும் இருக்கிறா. ஹீரோயின் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போல. அவங்க கூட இன்னும் ஒரு 3 பேர், மொத்தம் 4 பேரும் சேர்ந்து ஒரே டெட் பாடியை ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பொண்ணோட உடம்பு. அந்த பொண்ணு ரொம்ப குண்டா இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே டீம்ல இருக்கிற ஒரு பையன் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். பக்கத்துல இருக்கிற சுருட்ட முடி பொண்ணு கிட்ட ஏதோ எசக பசகா சொல்லிருப்பாங்க போல நம்ம ஹீரோயினை பத்தி. டேய் அப்படியெல்லாம் பேசாதடாங்குது அந்த சுருட்ட முடி பொண்ணு. அப்புறம் ஆபரேட் பண்ண ஆரம்பிக்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோயின் தான். நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டெட் பாடியோட கையை கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணும் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டிருக்காங்க போல. ஹீரோயினும் கிட்டத்தட்ட அதே மாதிரி நெயில் பாலிஷ் போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் அதை பார்த்துட்டே இருக்கும்போது கவனம் தவறுது. கையில இருந்த அந்த கத்தி கொஞ்சம் அதிகமா உள்ள போய் உடம்ப கிழிச்சிடுது. ப்ரொஃபசர் உடனே, ஏய் என்ன பண்ற? இந்த டெட் பாடிங்கிறது கிட்டத்தட்ட உன்னோட முதல் பேஷண்ட் மாதிரி. முதல் பேஷண்டையே இப்படி கத்தியை விட்டு ஆட்டுவியா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேற யாராவது ட்ரை பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அடுத்து அந்த சுருட்டு முடி பொண்ணு அவ முயற்சி பண்றா. ஆனா இங்க அந்த டெட் பாடியை பார்த்ததுல இருந்து நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் தன்னோட நெயில் பாலிஷையே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னாடி குப்பை தொட்டில போட்ட அந்த டோனட் இன்னும் அங்கதான் இருக்கு. அதை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணுது. இது வீட்டுல இருந்தாலே நாம சாப்பிட்டுருவோம்னு அதை எடுத்துட்டு வெளியில தூக்கி போடுறாங்க. அப்போ குப்பை போடுற இடத்துல இருட்டுக்குள்ள யாரோ தன்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க, யாருமே இல்ல. நமக்கு தான் அப்படி தோணி இருக்கும் போலன்னு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஒரு சரக்கடிக்கிற பப்புக்கு போறாங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்களோட பர்த்டே. அந்த சுருட்டு முடி ஃப்ரெண்டு வந்திருக்கிறா. அவ கூட இன்னும் வேற ஒரு பொண்ணு வந்திருக்கிறா. 3 பேரும் சேர்ந்து ஜாலியா பர்த்டே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. பிறந்தநாள கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ பப்ல இன்னொரு பொண்ணு நம்ம ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்காங்க. இதை கவனிச்ச நம்ம சுருட்டு முடி, உனக்கு பொண்ணுங்க தானே பிடிக்கும், அவ உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கா, போய் பேசு, எத்தனை நாள் தான் எல்லாருக்கும் தெரியாம ஒளிஞ்சுக்கிட்டே இருக்க போறேன்னு சொல்றா. ஹீரோயினுக்கும் பேசணும்னு ஆசை. அவங்களுக்கு பொண்ணுங்க மேலதான் விருப்பம் போல. ஆனா தைரியம் வரல. நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு எழுந்து கிளம்பிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு அவளே வாண்டடா வந்து பேச ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நேரம் பேசினதும் நம்ம ஹீரோயினுக்கு அவளை ஞாபகம் வருது. அவ நம்ம ஹீரோயினோட ஸ்கூல் மேட். 2 பேரும் பழைய விஷயங்களை அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒன்னா படிச்சவங்க போல ஸ்கூல்ல. அப்ப அந்த பொண்ணு, எனக்கு ஞாபகம் இருக்கா, ஸ்கூல்ல நான் எவ்வளவு குண்டா இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன் பாரு அப்படின்னு தன்னோட பழைய போட்டோவை காட்டுறா. பழைய போட்டோல உண்மையிலேயே ரொம்ப குண்டாதான் இருந்திருக்கா. இப்போ முழுசா ஒல்லியா மாறி இருக்கா. ஹீரோயின் எப்படி இவ்வளவு வெயிட் குறைச்சேன்னு ஆச்சரியமா கேக்குறாங்க. அவ ஒரு மாத்திரையை காட்டுறா. இதுதான் காரணம், மெடிக்கல்ல யூஸ் பண்ற பொருள். ஆனா வெயிட் லாஸுக்கு டாக்டர்ஸ் இன்னும் இதை பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இது கொஞ்சம் இல்லீகல், அதிகாரப்பூர்வமாக மெடிக்கல்ல அங்கீகரிக்கப்படாத ஒண்ணு. சோ இல்லீகலா பயன்படுத்தணும்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாத்திரையை கொடுக்குறா. ஹீரோயினும் எனக்கு இதெல்லாம் வேண்டாம்
அப்படின்னு சொல்றாங்க. அவ மறுபடியும் பழைய போட்டோவை காட்டி ஒரே ஒரு தடவை எடுத்து பாரு, கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும், வெயிட் குறையும்னு சொல்றா. ஹீரோயின் மறுபடியும் வேண்டாம்னு சொல்ல, சரி வேண்டாம்னு திருப்பி கொடு, வேண்டாம்னா திருப்பி கொடுத்துரு அப்படின்னு அந்த பொண்ணு கையை நீட்டுறாங்க. அவ்வளவுதான். ஹீரோயின் உடனே மாத்திரைய டபக்குன்னு வாயில போட்டுறா. எங்க திருப்பி வாங்கிடுவாள் ஒண்ணு வேணுமா, ஆனா சும்மா வாயில வேணாம்னு எடுத்துருக்கா. அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே, நீ கண்டிப்பா போடுவேன்னு எனக்கு தெரியும், இந்தா இன்னொரு மாத்திரை, இதை நாளைக்கு எடுத்துக்கொண்டு நாளைக்கே வித்தியாசம் தெரியும்னு இன்னொரு மாத்திரையை கொடுக்குறா. ஹீரோயினுக்கோ ஷாக், ஒரே நாள்ல எப்படி தெரியும்னு. ஆமா நாளைக்கு நீ பாத்துட்டு எனக்கு சொல்லு அப்படின்னு அவ போயிடுறா. அப்ப அந்த சுருட்ட முடி ஃப்ரெண்டும் இன்னொரு பொண்ணு வந்துடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து நல்லா குடிச்சு சாப்பிட்டு பார்ட்டியை என்ஜாய் பண்றாங்க. இத்தனை நாளா டயட் அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் சாப்பாட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கண்ட்ரோல் போயிடுதுங்க. அந்த பப்லயே நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அதோட வீட்டுக்கு வந்த பிறகும் பீஸா பர்கர் எல்லா ஜங்க் ஃபுட்டும் சாப்பிடுறாங்க. அடுத்த நாள் காலையில தூங்கி எழுந்து சுத்தி பாக்குறாங்க. பக்கத்துல பீஸா பாக்ஸ் பர்கர் பாக்ஸ் எல்லாமே காலியா கிடக்குது. ஐயோ எவ்வளவு தின்னுபிட்டமே, எவ்வளவு வெயிட் ஏற போகுதோன்னு புலம்பிக்கிட்டே வெயிட் மெஷின்ல ஏறுறாங்க. ஆனா என்ன ஒரு அதிசயம்னா எடை ஏறல. கிட்டத்தட்ட 1.5 கிலோ இவ்வளவும் சாப்பிட்டு வெயிட் குறைஞ்சிருக்குது. இவளால நம்பவே முடியல. நேத்து எவ்வளவு சாப்பிட்டு எடை குறைஞ்சிருக்குதே, அப்ப அந்த மாத்திரை உண்மையிலேயே வேலை செஞ்சிருக்கோ அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. உடனே அந்த ஸ்கூல்மேட்டுக்கு மெசேஜ், செமையா வேலை செய்யுதுடி, ஒரு மாத்திரை எவ்வளோடி அப்படின்னு விசாரிக்கிறா. ரிப்ளே வரல. அவ கொடுத்த அந்த 2 மாத்திரையில ஒன்ன சாப்பிட்டாச்சு இல்லையா, இன்னொன்னு இன்னும் கையில இருக்கு. அப்போ போன்ல இந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கண்ணா பின்னான்னு வீடியோ வரும்ல, அப்படி ஒரு வீடியோ. எப்படியாவது வெயிட் லாஸ் பண்ணணுமா, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு. அடுத்த வீடியோ, நீங்க ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும், உங்க உடம்ப நீங்க ஏன் அப்படியே ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி இன்னொரு வீடியோ. ஒரு வீடியோ என்ன சொல்லப்படுது, வெயிட் லாஸ் பண்ணுங்குது. இன்னொரு வீடியோ, உங்க உடம்பு உங்க எடை நீங்களே ஏத்துக்கலன்னா அடுத்தவங்க எடை ஏத்துப்பாங்க, அதை அப்படியே ஏத்துக்கங்கன்னு 2 தரப்புக்கு ஏத்தாப்புல 2 வீடியோ, 2 பக்கம் 2 கருத்து. ஹீரோயின் அதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்கூல்மேட்டு கிட்ட இருந்து ரிப்ளை வருதுங்க. ஒரு மாத்திரையோட விலை கிட்டத்தட்ட 5000 ரூபாயா. ஹீரோயினுக்கு ஷாக். தினமும் 5000 கொடுத்து இதை எப்படி வாங்குறதுன்னு யோசிக்கிறாங்க. அடுத்ததாக அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போறாங்க. அங்க அம்மா வீட்டுல சிசிடிவி கேமரா எல்லாம் செட் பண்ணி இருக்காங்க. ஹீரோயினுக்கு பர்த்டேங்கிறதுனால ஒரு கேக்கும் செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா சாதாரண கேக் இல்ல, இதுல சுகரே கிடையாதாம், மைதா கிடையாதாம், பட்டர் கிடையாதாம், பீட்ரூட்டை வச்சு செஞ்சிருக்காங்களா. அம்மா ரொம்ப பெருமையா சொல்றாங்க. ஹீரோயினும் சாப்பிட்டு பாக்குறா. அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுல இருந்து கிளம்புறா. ஆனா ஹீரோயின் போன பிறகு அந்த வீட்டுக்குள்ள இருட்டுல இன்னொரு உருவம் இருக்கிற மாதிரி நமக்கு படத்துல காட்டுறாங்க. யார் அந்த ஆளுன்னு இப்ப நமக்கு சொல்லல. அடுத்ததாக நம்ம ஹீரோயின் கையில இருந்த இன்னொரு வெயிட் லாஸ் மாத்திரையை காலேஜ் லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. அவங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இல்லையா, அதனால இதுல என்ன இருக்குன்னு டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துல நம்ம சுருட்டுமுடி ஃப்ரெண்டும் இருக்கிறா. அவ இதெல்லாம் சரிப்பட்டு வராது, வேற ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோ ஜிம் போகலான்னு இருக்கிறேன்னு சொன்னதும் அவ கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஏன்னா ஜிம்ல நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருந்த அந்த ஃபிட்டான பொண்ணு இருக்காளே, அவதான் நம்ம ஹீரோயினோட கிரஷ்னு இந்த ஃப்ரெண்டுக்கு தெரியும். நீ போறது வெயிட் லாஸுக்கா இல்ல கிரஷா பாக்குறதுக்கான கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் மாத்திரையோட டெஸ்ட்டை முடிக்கிறாங்க. அதுல அந்த மாத்திரையில என்ன இருக்குன்னா பொட்டாசியம் இருக்கு, கால்சியம் இருக்கு, இன்னும் சில மினரல்ஸ் இருக்குது. பார்த்தா எல்லாமே மனித எலும்புல இருக்கக்கூடிய பொருட்களோட ஒத்து போறாப்ல இந்த மாத்திரைக்குள்ள இருக்கிற தனிமங்கள் எல்லாம் தெரிகிறது, மினரல்ஸ் எல்லாம் தெரிகிறது. ஹீரோயினுக்கு ஷாக். சுருட்டுமுடி ஃப்ரெண்ட் சிரிச்சுக்கிட்டே, என்னடி நடக்குதுங்க, ஒரு எலும்புல இருக்கிற எல்லா விஷயங்களும் இந்த மாத்திரையில இருக்குன்னா அப்போ நீ ஏதோ ஒரு தாத்தாவோட எலும்பை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறியா அப்படின்னு சும்மா நக்கல் பண்ணுவா. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாவே யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 4 பேரும் அவங்களுக்கு கொடுத்த அந்த டெட் பாடியை மறுபடியும் ஆராய்ச்சி பண்றாங்க. லங்ஸ், இதயம், குடல்னு ஒவ்வொரு உறுப்பையும் எடுத்து படிக்கணும். வேலை முடிஞ்ச பிறகு தேவையில்லாத அந்த உறுப்புகளை எலும்புகள் எல்லாம் ஒரு குப்பை தொட்டில போடுறாங்க. டெட் பாடியோட எலும்புகள் எல்லாம் அதுல விழுகுது. அப்படியே அங்க இருந்து குப்பைக்கு போகுது. ஹீரோயின் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. மனசுக்குள்ள ஏதோ ஓடுது. எல்லாரும் அங்க இருந்து போற வர அமைதியா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் கிளம்பியதும் நாம என்ன பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதைத்தான் நம்ம ஹீரோயின் பண்றா. அந்த குப்பை தொட்டிக்குள்ள நெஞ்செலும்பு எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்ல, அதுல ஒரு துண்டு எடுத்துக்கிறா. லேபுக்கு கொண்டு போய் காய வச்சு அரைச்சு பவுடர் ஆக்குறா. அந்த பவுடரை வீட்டுக்கு எடுத்துட்டு வரா. ஒரு காலி கேப்சூல் இருக்கும் மாத்திரையோட மூடி பகுதி, அதை திறந்து அதுக்குள்ள இந்த எலும்பு பவுடரை நிரப்புறா. அப்படியே மாத்திரை மாதிரி வாயில போட்டு சாப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல வயிற்றுக்குள்ள ஏதோ வித்தியாசமான சத்தம். ஆனா ஹீரோயின் பெருசா கண்டுக்காம தூங்க போயிடுறா. அப்போ கேமரா வெயிட் மெஷினை மட்டும் காட்டுதுங்க. யாருமே அது மேல நிக்கல. ஆனா மெஷின் மெதுவா வேலை செய்ய ஆரம்பிக்குது. யாரோ அது மேல ஏறி நின்ன மாதிரி வெயிட் சரசரன்னு மேல ஏறுது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஜிம்முக்கு போறாங்க. முன்னாடி நம்ம ஜிம்மோட கிரஷ், ஜிம் கிரஷ், இந்த 12 வாரத்துல வித்தியாசம் தெரியும்னு ஜாயின் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டா இல்லையா, அந்த ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணிருக்கா போல. ஒர்க் அவுட் ஆரம்பமாகிறது. சோ அங்க ஒரு பக்கம் ஒர்க் அவுட், வீட்டுக்கு வந்ததும் படிப்பு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கடுமையான பசி. டயட்ல இருக்கணும்னு நினைச்சாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல. சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சுடுதண்ணி வைக்க போறாங்க. அப்போ ரிஃப்ளெக்ஷன்ல ஹீரோனுக்கு பின்னாடி யாரோ நிக்கிறாப்ல தெரியுது. யாருன்னு பார்த்தா அந்த டெட் பாடி தாங்க. காலேஜ்ல இவங்க ஆபரேட் பண்ண அதே டெட் பாடி, அந்த பொண்ணோட உடம்பு. ஹீரோயின் பயந்து பின்னாடி திரும்புறாங்க. பார்த்தா யாருமே இல்ல. மறுபடியும் ரிஃப்ளெக்ஷன்ல பார்த்தா உருவம் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அது மறைஞ்சிருது. ஹீரோயின் உடனே டைரி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க.
மாத்திரை சாப்பிட்டதுனால ஒருவேளை இப்படி தெரியுமா, இல்ல நமக்கு ஹலூசினேஷன் கற்பனையா இந்த மாதிரி தெரிகிறதான்னு எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்காக மாத்திரையை நிறுத்தல. அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை இந்த ரொட்டீனுக்கு மாறுது. ஜிம் போறது, அந்த எலும்பால செய்யப்பட்ட மாத்திரையை சாப்பிடுறது, அதுக்கு பிறகு நல்ல வயிறார ஆசதீர நல்லா தின்றது, மறுபடியும் ஜிம் போறது, மறுபடியும் மாத்திரை, மறுபடியும் தின்றது. இப்படியே ஆச்சரியமா நாளுக்கு நாள் எவ்வளவு சாப்பிட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி எடை குறையுது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1 கிலோ. உடம்போட அளவு கூட வேக வேகமா குறைய ஆரம்பிக்குது, சைஸ் கூட. ஆனா அதே நேரம் முன்னாடியை விட ரொம்ப அதிகமாவும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. இத காலேஜில் இருக்கிற நம்ம சுருட்ட முடி ஃப்ரெண்டு கூட கவனிக்கிறா. என்ன இவ இவ்வளவு சாப்பிடறாளே அப்படின்னு அவளுக்கே சந்தேகம். ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் கவலையே இல்ல. டைரியை திறந்து வெயிட் லாஸ் கிராஃப் பாக்குறாங்க. எடை தொடர்ந்து கீழேயே போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். எவ்வளவு தீனி தின்றோம், ஆனா அதையெல்லாம் தாண்டி எடை குறையுதுன்னு அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியம் தான். ஒரு நாள் ஜிம்ல அந்த ஜிம் கிரஷ் ஹீரோயினோட வெயிட்டை செக் பண்றாங்க. நல்லா குறைஞ்சிருக்குது. ஹீரோயினை பாராட்டவும் செய்யறாங்க. அதோட உங்களோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்டு போட்டோ எடுத்து சோசியல் மீடியாலையும் போடுறாங்க. ஹீரோயினுக்கு இன்னும் சந்தோஷம். வீட்டுக்கு வந்து அந்த போட்டோவை திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ பின்னாடி யாரோ நடந்து போற மாதிரி தெரியும். உடனே அந்த ரிஃப்ளெக்ஷன்ல பாக்குறாங்க. பார்த்தா அதே டெட் பாடி. இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய கண்ணாடியை எடுத்து பாக்குறாங்க. சாதாரண கண்ணாடியில அது தெரியல, ஆனா இந்த கெட்டில்ல பார்த்தா தெரியுது. அப்போ ஒரு ஸ்பூன் எடுக்கிறாங்க. அந்த ஸ்பூனோட வளைந்த பகுதியை திருப்பி அதுல பாக்குறாங்க. அதுல அந்த டெட் பாடி ரொம்ப தெளிவா தெரியுது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபார்மா ஆயிடுச்சுங்க. இது நாம கற்பனை பண்ணிட்டு இருக்கிற விஷயம் இல்ல. நம்ம ஆபரேட் பண்ற அந்த டெட் பாடி தான் நம்ம பின்னாடி நிக்குது. ஆனா இதுக்கு பிறகு கூட அவ பயந்து போய் அந்த மாத்திரையை நிறுத்தல. அடுத்ததாக நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு அவங்க அம்மா வராங்க. வீட்டை பார்த்ததும் என்னடி வீட்டை இப்படி வச்சிருக்கிறேன்னு கிளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நான் கொஞ்ச நாள் வெக்கேஷன் போக போறேன், நீ கொஞ்ச நாள் அப்பாவை பாத்துக்கணுமே அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் ஆரம்பத்துல அம்மா வீட்டுல இருட்டுக்குள்ள இருந்த அந்த உருவம் யாருன்னு புரிய வருது. அது நம்ம ஹீரோயினோட அப்பா. அவர் யார்கிட்டயும் பேசாம ஒரு ரூமுக்குள்ளேயே பல வருஷமா தனிமையா இருக்கிறார் போல. அம்மா பேசுறத பார்த்தா கிட்டத்தட்ட 25 வருஷமா அவர் இப்படித்தான் இருக்கார் போல. ஹீரோயினும் சரிமா நான் பாத்துக்கிறேமா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு போ, சாமி ரூமையாவது கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயினும் அப்பாவுக்கு போன் பண்ணி பேசுறா. ஆனா ஹீரோயினோட சாப்பாட்டு பழக்கம் மட்டும் நாளுக்கு நாள் மோசமாவே போகுது. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்கா. திடீர்னு கண்ணு திறக்கிறா. அவங்களுக்கு மேல அந்த டெட் பாடி அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல இவளுக்கு தோணும். மெதுவா கீழே இறங்கி ஹீரோயினோட முகத்துக்கு நேரா வந்து கண்ணோட கண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு. ஹீரோயினால அசையவே முடியல. அடுத்த நொடி தூங்கிட்டு இருந்தவங்க எழுந்திருக்கிறாங்க. பார்த்தா இது கனவு. ஆனா பயங்கரமான கனவு. இவ்வளவு நடந்தும் அந்த எலும்பு மாத்திரையை நிறுத்துறாளா? பயபுள்ள நிறுத்த மாட்டேங்கிறா. மறுபடியும் காலேஜ்ல இருந்து எலும்பை எடுத்து அரைச்சு கேப்சூலை ரெடி பண்ணி அதை சாப்பிடுறது, அப்புறம் நிறைய தின்றது, அப்புறம் ஜிம், அப்புறம் வெயிட்டை செக் பண்றது, டைரியில எவ்வளவு வெயிட்னு எழுதுறது. இதுதான் வாழ்க்கை. அந்த டெட் பாடியோட பேயும் இப்போ நம்ம ஹீரோயின் கூடவே வாழ ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினை அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. இந்த எல்லாத்துக்கும் நடுவுல நம்ம ஹீரோயின் அந்த ஜிம் கிரஸை சைட் அடிக்கிறது மட்டும் நிற்கல. அப்போ ஒரு நாள் டைரியில வெயிட் லாஸ் இவ எவ்வளவு தூரம் பண்ணிருக்காங்கிற அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் ஆரம்பத்துல கிட்டத்தட்ட 80 கிலோ, அங்கிருந்து தினமும் எடை குறைஞ்சு இப்போ 59 கிலோன்னு வந்திருக்கா. 21 கிலோ குறைஞ்சிருக்கா போல. உடம்பே முழுசா மாறி இருக்குது. முகத்துல பெரிய மாற்றம். வயிறு ஒட்டி போயிருக்கு. ஹீரோயின் சந்தோஷமா ஜிம்முக்கு போறாங்க. ஜிம் கிரஷும் மறுபடியும் வெயிட்டை செக் பண்ணா 59 கிலோன்னு பார்த்ததும் சந்தோஷப்படல, பயந்துடுறா. நீங்க டயட்டை சரியா ஃபாலோ பண்றீங்களா? இவ்வளவு சீக்கிரம் எப்படி உங்களுக்கு வெயிட் குறையுது? இது நல்ல விஷயமா எனக்கு படல அப்படின்னு பயப்படுறாங்க. ஹீரோயினோ நான் எல்லாமே சரியா தான் பண்றேன்னு சொல்றா. ஆனா அந்த ஜிம் கிரஷ் மட்டும் விடுறாப்ல இல்ல. நீங்க ஏதோ தப்பான வழியை தேர்ந்தெடுத்து இருக்கீங்கன்னு தோணுது. இவ்வளவு வேகமா வெயிட் லாஸ் ஆனா உடம்புக்கு அது ரொம்பவே ஆபத்தா போயிடும்னு ரொம்பவே கொஞ்சம் கடுமையா பேசுறாங்க. அவ்வளவுதான். ஹீரோயினும் மனசுல இருந்ததை நேரா சொல்லிடுறாங்க. இங்க பாரு, இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது எனக்காக இல்ல, உனக்காகத்தான். உன்னை நான் இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு அந்த ஜிம் கிரஷ் கிட்ட மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டுறா. ஜிம் கிரஷுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம அந்த நிலைமைக்கு அன்னைக்கு டேட்டுக்கு சமாளிக்கிறதுக்காக சரி வாங்க மத்தவங்க கூட சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணலாம்னு டாபிக்கை டைவர்ட் பண்ணி போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வருது. இவளுக்காக தான் நாம இங்க வந்தோம், ஒர்க் அவுட் பண்றோம். ஆனா இவளுக்கே நம்மள பிடிக்கலன்னா அப்போ இவ சொல்றதை எதுக்கு கேட்கணும்னு நேரா சூப்பர் மார்க்கெட் பக்கம் போறாங்க. சாக்லேட், குக்கீஸ் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு அந்த கிரஷ் சொல்லி இருக்கும். இவ வம்புக்குனே நிறைய போட்டு சாப்பிடுறா, நிறைய வாங்குறா. வீட்டுக்கு வந்து வாசலையே பைய போட்டுட்டு உள்ள போறா. வீக்லி டயட் பிளான், ஒர்க் அவுட் பிளான் எல்லாத்தையும் கிழிச்சு குப்பை தொட்டில போடுறா. அப்ப வாசல்ல இருந்து அந்த சாக்லேட் பாக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் தானா உருண்டு ஹீரோயின் பக்கம் வருது. இது சாதாரணமா நடக்கலன்னு நம்ம ஹீரோயினுக்கே தெரியும். அந்த டெட் பாடியோட வேலை அப்படின்னு அவன் நினைக்கிறா. ஆனா ஹீரோயின் பயப்படாம அந்த சாக்லேட்டை எடுத்து சாப்பிடவும் செய்யறா. உடனே இன்னொரு சாக்லேட் தானா வெளியில வந்து விழுகுது. இப்ப கொஞ்சம் பயம். அதையும் எடுக்க போறாங்க. அவ்வளவுதான். அங்கிருந்த மொத்த சாக்லேட்டோ குக்கீஸ் எல்லாமே நம்ம ஹீரோயின் பக்கம் தள்ளப்பட்டு வருதுங்க. அந்த பேயை சாப்பிடு, இன்னும் சாப்பிடுங்கிறாப்ல சொல்றாப்ல தெரியுது. ஹீரோயினும் அவசர அவசரமா எல்லாத்தையும் அள்ளி வாயில போட்டுக்கிட்டே இருக்கிறா. அந்த டெட் பாடிக்கு ஹீரோயின் நிறைய சாப்பிடணும், அதுதான் வேணும் போல. ஆனா இந்த அளவுக்கு நடந்தும் ஹீரோயின்
ஹீரோயின் அந்த எலும்பு மாத்திரையை நிறுத்தவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரே பயம், மறுபடியும் குண்டாயிட கூடாதுன்னு. அதுக்கு பிறகு காலேஜ்ல அந்த டெட் பாடியை மறுபடியும் ஆபரேட் பண்றாங்க. சுருட்ட முடி ஃப்ரெண்டு என்ன ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் செம்மையா குறைச்சிட்ட போலயே அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினோ இன்னைக்கு ஜிம்முக்கு போகலங்கறா. அந்த டெட் பாடியோட வயித்துக்குள்ள ஒரு கட்டியை கண்டுபிடிக்கிறாங்க. அது கேன்சர் கட்டி. ஹீரோயின் அந்த கட்டியை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிறா. இது என்ன புது பிரச்சனையா அப்படிங்கிறாப்ல. அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் ஜிம் கிரஷ் கிட்ட இருந்து மெசேஜுங்க, இன்னைக்கு ஏன் நீ ஜிம்முக்கு வரலன்னு. ஹீரோயின் அதை பாத்துக்கிட்டு இருக்கும் போதே வயித்துக்குள்ள மறுபடியும் கடபடான சத்தம். பசிதான். உடனே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினுக்கே புரிய ஆரம்பிக்குதுங்க, அந்த டெட் பாடி தான் இந்த பசியை உருவாக்குதுன்னு, தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஹீரோயினை சாப்பிட வைக்குதுன்னு. அடுத்ததாக ஹீரோயின் அப்பா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போனதும் நாத்தம், வீடு முழுக்க குப்பை. அப்பா எதையுமே சுத்தம் பண்ணல. ஹீரோயின் அம்மா சொன்ன மாதிரியே பூஜை அறையை மட்டும் கிளீன் பண்றா. சாப்பாடு வைக்கிறாங்க, சாமி கும்பிடுறாங்க. அப்போ பழைய ஃபேமிலி போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. அம்மா அப்பா சின்ன வயசு போட்டோக்கள். அந்த நேரம் ஃபுட் டெலிவரி வேற வருது. ஹீரோயின் அதை எடுத்துட்டு அப்பா ரூமுக்கு போறாங்க. உள்ள இருந்து அப்பா ஒரு பிளேட் கொண்டு வா அப்படின்னு மட்டும் சொல்றாரு. அவருக்கு வெளியில வர விருப்பமே இல்ல. அதே ரூமுக்குள்ள உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். இப்பவும் முகத்தை நமக்கு காட்டலங்க. ஹீரோயினுக்கோ கோபம். உங்களுக்கு பணிவிட செய்யறதுக்கு ஒண்ணு நான் இங்க வரலன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு கிளம்பிடுறா. அதுக்கு பிறகு மறுபடியும் ஜிம்முக்கு போறாங்க. ஹீரோயினை பார்த்ததும் அந்த ஜிம்மு கிரஸ் சந்தோஷப்படுறா. ஹீரோயின் கண்ணாடியில தன்னோட உடம்ப பாக்குறாங்க. அவ்வளவு ஃபிட், வயிறு முழுக்க நல்லா ஒட்டி போய் கிடக்குது. ஹீரோயின் இதைத்தான் இத்தனை நாளா விரும்புனாங்க. அப்போ நம்ம ஜிம் கிரஷ் பக்கத்துல வந்து, அன்னைக்கு நான் ரொம்ப ஹார்ஸா பேசிட்டேன்ல, சாரி அப்படிங்கிற. அடுத்த நொடி அடுத்த செகண்ட் ஹீரோயினை கிஷும் பண்ணிடுறாங்க, முத்தா கொடுத்துடுறாங்க. ஹீரோயினுக்கும் ஒரே சந்தோஷம். அவங்களுக்கும் ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாங்க. இனிமே மாத்திர வேண்டாம், நம்மளோட டார்கெட்டை நாம அச்சீவ் பண்ணிட்டோம். எவ்வளவு வெயிட் குறையன்னு நினைச்சோமோ அவ்வளவு வெயிட் குறைஞ்சாச்சு. இனிமே இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்லி மீதம் இருந்த அந்த மாத்திரை எல்லாத்தையும் மொத்தமா அழிச்சிடுறாங்க. வீட்டுல இருந்த சாக்லேட், குக்கீஸ் எல்லாத்தையும் தூக்கி போடுறாங்க. ஓட்ஸ், ஹெல்த்தி ஃபுட் நிறைய வாங்கி வைக்கிறாங்க. இனிமே ஃபுல் டயட் அப்படின்னு முடிவு பண்ணி ஹெல்த்தியா சாப்பிடலாமேன்னு எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. இப்போ டயட் மேட்டர் ஓவர். படிக்க உட்கார்றாங்க. அப்போ ஃப்ரிட்ஜோட கதவு தானா திறக்குது. ஹீரோயின் எழுந்து போய் மூடுறாங்க. பார்த்தா மறுபடியும் திறக்குது. மூடுறாங்க, மறுபடியும் திறக்குது. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சுங்க, அது வந்துருச்சுன்னு. ஒரு ஸ்பூனை எடுத்து பின்னாடி அந்த ரிஃப்ளெக்ஷன்ல பாக்குறாங்க. அதே டெட் பாடி தான். அது நம்ம ஹீரோயினை சாப்பிட சொல்லுது. ஹீரோயினும் ஒரு கிண்ணத்தை எடுக்கிறாங்க. சாப்பிடலாமே நினைக்கிறாங்க. ஆனா கடைசி நிமிஷத்துல வேண்டான்னு அதை கொட்டிடுறாங்க. ஸ்பூன் ரிஃப்ளெக்ஷன்ல அந்த பேயி வாயை பெருசா திறந்து சாப்பிடு அப்படின்னு மிரட்டி பாக்குதுங்க. சாப்பிடு அப்படின்னு மிரட்ட மாதிரி தெரியுது. ஹீரோயின் வேகமா பெட்ரூம்குள்ள போய் படுத்துக்கிறா. பயந்து போய் கொஞ்ச நேரத்துல கதவு திறக்குது. டெட் பாடியோட உருவத்தை படத்துல நேரா நமக்கு காட்டல, ஆனா அது உள்ள நடந்து வருது. பெட்ல வந்து உட்காரும் போது மெத்தையே அப்படியே ஒரு மாதிரி அமுங்குது. நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சுங்க, இங்க இருந்து வெளியில போ அப்படிங்கிறாப்ல பயங்கரமா நம்ம ஹீரோயின் கத்துறா. கொஞ்ச நேரத்துல அந்த மெத்தையில இருந்து அந்த அழுத்தம் மறைஞ்சிருது. அப்ப என்ன அர்த்தம்? பேயி வெளியில போயிடுச்சுன்னு அர்த்தம். ஹீரோயின் உடனே கதவை பூட்டிக்கிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் நின்னுக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா முகமே வித்தியாசமா இருக்கு. ஒரு கண்ணோட அந்த கருவெளி மட்டும் ஓரமா போயிட்டு இருக்கு. அந்த டெட் பாடியோட கண்ணும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது. அதாவது இப்ப நம்ம ஹீரோயின் சுயநினைவுல இல்ல. கொஞ்ச நேரத்துல டக்குன்னு நார்மலுக்கு வரா. கண்ணு இப்ப நார்மல் ஆகுது. சுத்தி பாக்குறா. அவங்கள சுத்தி சாப்பிட்ட அந்த பொருட்கள், காலி பாத்திரங்கள், பாக்கெட்டுங்க குவிஞ்சு கிடக்கு. ஹீரோயினுக்கோ ஷாக். இதெல்லாம் நிஜமாவே நாம தான் சாப்பிட்டோமா அப்படின்னு. ஏன்னா அவங்க சுயநினைவுல இல்ல. அந்த பேயி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டு இருக்குது போல தெரியுது. அடுத்த நாள் காலேஜ்ல உட்காந்து இத பத்தி தேடுறாங்க. தூக்கத்துல சாப்பிடுற வியாதியா இருக்குமோ அப்படின்னு தேடுறாங்க. சரியான பதில் கிடைக்கல. அப்போ ஒருவேளை அந்த பேய் தான் நம்மள பொசஸ் பண்ணி சாப்பிட வச்சிருக்கோ அப்படின்னு அவளுக்கு சந்தேகம். கரெக்டா அந்த நேரம் முதல்ல இந்த வெயிட் லாஸ் மாத்திரையை கொடுத்து சோசியல் மீடியால எல்லாம் இவளோட போட்டோவை போட்டு விட்டால அந்த ஸ்கூல் மெட்டு வராங்க. ஐ மீன் அவ போட்டிருக்கிற ஒரு போஸ்ட் வருது. ஹீரோயினுக்கு அப்ப பார்த்ததும் ஒரு ஐடியா வருது. அப்ப இவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமோன்னு அவளை நேரா போய் மீட் பண்றா. ஸ்ட்ரைட்டா கேக்குறா, நீ கொடுத்த மாத்திரை மனித எலும்பு அல்லது மனித சாம்பல்ல இருந்து தயாரிக்கப்படுதா அப்படின்னு விசாரிச்சா அந்த பொண்ணுக்கு அந்த லெவலுக்கு ஒன்னும் பெருசா தெரிஞ்ச மாதிரி தெரியல. திருன்னு முழிக்கிறா. ஹீரோயினுக்கு இப்ப இன்னொரு கேள்வி, இந்த மாத்திரை எடுத்ததுக்கு பிறகு யாரோ உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி உன் கூடவே யாரோ இருக்கிற மாதிரி ஏதாவது தோணுதான்னு. இந்த கேள்வியை கேட்டதான் அவளோட முகம் மாறுது. ஆமா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு. யாரோ என்னோட கூடவே இருந்து விசிலடிக்கிற மாதிரி, என்ன சுத்தி வர மாதிரி எல்லாம் தோணுதுன்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோயினுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சுங்க, இந்த மாத்திரைகளுக்கும் அந்த டெட் பாடிகளுக்கும் இந்த பேய்களுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். அதனால முதல்ல தன்னோட உடம்ப முழுசா செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப இன்னொரு ஷாக், டெட் பாடியோட வயித்துல கேன்சர் கட்டி இருந்துச்சு இல்லையா, அதே இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ஒரு சின்ன கட்டி அப்படிங்கிறாரு டாக்டர். ஆனா அதை இப்பவே கேன்சர்னு சொல்லிட முடியாது, போக போகத்தான் தெரியும்னு சொல்லியிருக்கிறார். அப்ப நம்ம ஹீரோயின், நான் தூக்கத்துல நடக்கிற மாதிரி தூக்கத்துல சாப்பிடுற மாதிரி எல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த கட்டியால ஏதாவது சைடு எஃபெக்டா இருக்குமோ அப்படின்னு கேட்க டாக்டரோ அப்படியெல்லாம் அவசியம் இல்ல, நீங்க குடிச்சிருந்தா கூட சில நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் அப்படிங்கிறாரு.
அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் ஒரு முடிவெடுக்கிறாங்க. இனிமே தூங்கவே கூடாது, புக் எடுத்து உட்காந்து படிப்போம், தூங்குனாதானே அந்த பேயை தான் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு சாப்பிட வைக்குதுன்னு அவ படிக்க உட்கார்றா. தூக்க வருது, கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. அப்ப மெதுவா ஒரு கண்ணோட அந்த கருவிழி அப்படியே ஓரமா நகர்றத கவனிக்கலாம். அப்ப என்ன அர்த்தம்? பேய் கட்டுப்பாட்டுக்குள்ள இவளை கொண்டு வர பாக்குது, இவளோட உடம்ப கட்டுப்பாட்டுக்கு எடுக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் டக்குன்னு சுயநினைவுக்கு வராங்க. அந்த சேரே தடுமாறுறத கவனிக்கலாம். எப்படியோ தூங்காம அன்னைக்கு ராத்திரியே கடந்தாச்சு. அடுத்த நாள் காலேஜ் லேபுக்கு போறா. டெட் பாடியோட ஒரு பாகத்தை ஆபரேட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் கண்ணுக்கு அந்த உடல் பாகம் ஒரு கேக்கு மாதிரி தெரியுது. சாப்பிடணும்னு தோணுது. சுருட்டமுடி ஃப்ரெண்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது அப்பதான் அவ சுயநினைவுக்கே வராங்க. அப்படியே எழுந்து வெளியில போறா. ஃப்ரெண்டும் பின்னாடியே வரா. நீ ஏன் இப்படி இருக்கிற, ஏன் இப்படி பிஹேவ் பண்ற, அந்த டேப்லெட்டை நீ இன்னும் எடுத்துட்டு இருக்கிறியா அப்படின்னு விசாரிக்க ஹீரோயின் மலுப்புறாங்க. இல்ல, சம்திங் இஸ் ராங்னு அவ உடனே கண்டுபிடிச்சிடறா. உன் உடம்ப நீயே நாசம் பண்ணிக்காத, அந்த மாத்திரையை நிறுத்து அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கும் கோவம். நான் ஒல்லி ஆயிட்டேன்னு உனக்கு பொறாமையா, அதனாலதான் இந்த மாதிரி பண்றியா அப்படின்னு கேட்டதும் சுருட்டமுடி ஃப்ரெண்டுக்கு கோவம். ஓன் நல்லதுக்காகத்தான் சொன்னேன், அதுக்கு மேல ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால நேரா நம்ம ஜிம் கிரஷோட வீட்டுக்கு போறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த இரவு, அந்த ராத்திரி ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஹீரோயின் அங்கேயே தூங்கிடவும் செஞ்சிடறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினோட ஒரு கருவிலி மறுபடியும் ஓரமா போகுது. அந்த டெட் பாடி உடம்ப கண்ட்ரோல்ல எடுத்துக்கிடுச்சு போல. ஹீரோயின் எழுந்து உட்காந்து அங்க இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிக்கிறா. திடீர்னு சுயநினைவுக்கு வராங்க. நாம எங்க இருக்கோம் அப்படிங்கறத அப்பதான் அவங்க ஞாபகத்துக்கே வர ஆரம்பிக்குது. கிரஷ் வீட்டுல இருக்கிறோங்கிறது ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமா அவமானமா ஃபீல் ஆகுது. ஆனா அந்த கிரஷ் பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சமாதானப்படுத்துறா. கரெக்டா அப்போ அவளோட ரூம்மேட் வந்துடுறாங்க. வீடு முழுக்க சாப்பிட்ட குப்பை. ஹீரோயினை பார்த்து என்ன கன்றாவி இது அப்படின்னு கேக்குறா. ஹீரோயினுக்கு அது இன்னும் அவமானமா போயிடுது. வேகமா அந்த வீட்டுல இருந்து வெளியில வர்றாங்க. ரோட்ல தனியா நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு வளைவுல ரோடோட சேஃப்டி மிரர் வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் கர்வா அப்படி வளைஞ்சிருக்கும் இல்லையா, அதுல பாக்குறாங்க. ஹீரோயினுக்கு பின்னாடி அந்த டெட் பாடி அவங்களையே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வருது. ஹீரோயின் வேகமா ஒரு கடைக்குள்ள போறாங்க. நிறைய சாப்பாட்டு பொருட்களை வாங்கிட்டு பக்கத்துல இருக்கிற அப்பா அம்மா வீட்டுக்கு ஓடுறா. அப்புறம் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. வெளியே அந்த பேய் கதவை திறக்க முயற்சி பண்ணுது. ஹீரோயின் கதவை பிடிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்போ அவங்க அப்பா அந்த பக்கம் வந்துடுறாருங்க. அதனால அந்த டெட் பாடி மறைஞ்சிடுது. அப்பா வெளியில இருந்து என்னாச்சு அப்படின்னு விசாரிக்கிறார். அப்ப கேமரா ரூம்ல இருக்கிற அந்த ஜன்னலை காட்டுது. அந்த ஜன்னல் வழியா டெட் பாடி உள்ள வந்துடுது. உருவத்தை நமக்கு காட்டல, ஆனா ஜன்னல் உடைஞ்சு அது பெட் மேல ஏறி வரும்போது மெத்த ஒவ்வொரு அடிக்கும் அமுங்குது. அதை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியுது. ஹீரோயினும் பயந்து உனக்கு என்ன, நான் சாப்பிடணும் அவ்வளவுதானே அப்படின்னு கத்துறாங்க. அங்க இருக்கிற அப்புறம் எல்லா சாப்பாட்டையும் எடுத்து தின்ன ஆரம்பிக்கிறா. இதோ சாப்பிடுறேன் சாப்பிடுறேன் போதுமா அப்படின்னு வாய்க்குள்ள அள்ளி அள்ளி போடுறா. ஹீரோயின் சாப்பிட ஆரம்பிச்சதுமே அந்த பேய் அங்க இருந்து போயிடுது. வெளியே அப்பா இன்னும் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறார். என்ன தனியா விடுங்க, நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல அப்படின்னு இவ கத்துறா. அப்பாவும் போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் ஒரு சோதனை செய்ய முடிவு பண்றாங்க. ரூமுக்குள்ள நிறைய சாப்பாடை வைக்கிறாங்க. ஒரு சிசிடிவி கேமராவை செட் பண்றாங்க. ஆனா அவங்க பெட்ல படுக்கல, ஒரு கபோர்டுக்குள்ள போய் தூங்குறாங்க. நைட்டு நமக்கு என்ன நடக்குதுன்னு கேமராவுல பதிவு பண்ண முயற்சி நடக்குது. அடுத்த நாள் காலையில அந்த பதிவை பாக்குறாங்க. தூங்கிட்டு இருந்த ஹீரோயின் ஒரு கட்டத்துல எழுந்து வரா. ஒரு கருவிலி மட்டும் ஓரமா கிடக்குது. அதாவது டெட் பாடி அவங்க உடம்ப கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சுன்னு அர்த்தம். அப்படியே உட்காந்து அங்க வச்சிருந்த எல்லா சாப்பாட்டையும் சாப்பிட்டு இருக்கா. அதுவும் போதலன்னு பக்கத்துல ஒரு பாடி கிரீம் இருக்கும். அது பட்டரால செய்யப்பட்டது போல. அதையும் திறந்து வாயில அள்ளி அள்ளி சாப்பிடுறாங்க. இந்த வீடியோவை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு அதிர்ச்சி. உடனே வாந்தி எடுக்க முயற்சி பண்றா. வாய்க்குள்ள கையை விட்டு பாக்குறா. ஒன்னும் வரல. அப்ப வெயிட் மிஷின்ல ஏறா. 45 கிலோ. எது 80 கிலோ இருந்தவ இப்ப 45 கிலோவா? இதுக்கு பேரு வெயிட் லாஸ் கிடையாது, உடம்பு அழிஞ்சுகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் தான் நம்ம ஹீரோயின் வெளியில வரா. அங்க அப்பா அவளுக்காக சாப்பாடு பண்ணி வச்சிருக்காரு. அதை எடுத்துட்டு அப்பா ரூமுக்கு போறா. இப்பதான் முதன்முறையா ஹீரோயினோட அப்பாவை முழுசா நமக்கு காட்டுறாங்க. அவர் பல வருஷமா டிப்ரெஷன்ல, மன அழுத்தத்துல ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கிறார். சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறார். அதனால ரொம்ப வெயிட் ஏறி போய் ஒபீஸா இருக்கிறார். கீழே குனிஞ்சு ஒரு பொருள் எடுக்க கூட கஷ்டம். அந்த அளவுக்கு உடம்பு பெருசா இருக்கு. அவரு ஹீரோயின் கிட்ட உனக்காதாமா சாப்பாடு பண்ணி வச்சேன் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு கோபம் அப்படியே பயங்கரமா வெடிக்குது. இத்தனை நாளா நீங்க எங்க இருந்தீங்க? அம்மா இப்பதான் வீட்டை விட்டு போனாங்க. ஆனா நீங்க, நான் சின்ன வயசுல இருந்து 25 வருஷமா இந்த ரூமுக்குள்ளேயே நீங்க கிடக்கிறத பாத்துருக்கிறேன். இந்த ரூமை விட்டு வெளியில வரதே இல்ல அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இப்பதான் நமக்கு ஹீரோயின் ஏன் இந்த லெவலுக்கு ஒல்லியாகணும்னு வெறிபிடிச்சு அலையறாங்கிறது புரிய வருது. சின்ன வயசுல இருந்து தன்னோட அப்பாவை இவ இப்படித்தான் பாத்துருக்கிறா. சாப்பாடு, வெயிட் கூடுறது, மன அழுத்தம், ஒரு ரூமுக்குள்ளேயே அடைஞ்ச வாழ்க்கை. நாம அப்பா மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள ஒரு பயம் உருவாகி இருக்கிறது. அந்த பயம் ஒரு கட்டத்துல மனுஷ எலும்பு அரைச்சு சாப்பிடுற அளவுக்கு அவங்கள கொண்டு வந்திருக்குது. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோயின் தன்னோட பிளட் சுகர், சர்க்கரையோட அளவை செக் பண்ணி பாக்குறா. 7.5. அப்புறம் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ஒப்பிட்டும் பாக்குறா. ஒரு முக்கியமான விஷயம் புரியுதுங்க. எப்பெல்லாம் அவளுக்கு சுகரோட லெவல் 6க்கு கீழே போகுதோ அப்பதான் அந்த டெட் பாடி அவங்க உடம்புக்குள்ள வருது. அப்பதான் அவ கட்டுப்பாட்டை இழந்து பேயோட கட்டுப்பாட்டுக்கு போய் சுகர் அதிகமா இருக்கிற சாப்பாடை நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கிறா. அது சாப்பிட வைக்குது. ஹீரோயின் இப்ப நேரா அந்த சுருட்டமுடி ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு போறாங்க. முதல்ல சாரின்னு ஆரம்பிக்கிறா. அந்த ஃப்ரெண்டும் நீ முதல்ல உன் கிளாஸ்மேட் கொடுத்த அந்த மாத்திரையை நிறுத்து, உன் உடம்பு ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றா. அப்பதான் நம்ம ஹீரோயின் உண்மையை முழுசா சொல்றாங்க. அந்த மாத்திரை வாங்க முடியல, அதனால நாம ஆப்ரேட் பண்ண அந்த டெட் பாடியோட எலும்பு எடுத்து அதை அரைச்சு
அதை மாத்திரையா பண்ணி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதை கேட்ட சுருட்ட முடி ஒரு மாதிரி ஆயிடுறா. உனக்கு என்ன பைத்தியமாடி அப்படின்னு கேக்குறா. அப்புறம் ஹீரோயின் அந்த பிளட் சுகர் விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆனா அதை ஃப்ரெண்டால நம்ப முடியல. அதனால ஹீரோயின் ஒரு வித்தியாசமான ஒரு எக்யூப்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. எதை நிறைய ஸ்பூன்களை ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த வளைஞ்ச அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அது வழியா பார்த்தா தான் அந்த பேய் தெரியும்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டு பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே தெரியலையே அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோயின் சரி என் பிளட் சுகர் கொஞ்சம் கீழே இறங்குற வர காத்திருப்போம், கண்டிப்பா அதுக்கு பிறகு அது வரும் அப்படின்னு ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜம்பிங் ஜாக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. ஃப்ரெண்டும் அந்த ஸ்பூன் வழியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த வளைவு. அவளுக்கு இன்னும் எதுவும் தெரியல. ஆனா ஹீரோயினுக்கு தெரியுதுங்க. அந்த டெட் பாடி ஒரு கம்ப்யூட்டர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. சுகர் இன்னும் கீழே போக 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 டக்குன்னு அங்க இருக்கிற அந்த கம்ப்யூட்டர் பொருட்கள் புத்தகங்கள் எல்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது. பேய் நம்ம ஹீரோயினை சாக்லேட்டை சாப்பிட சொல்லுது. இதுக்காக நம்ம ஹீரோயின் சாக்லேட்டும் கொண்டு வந்திருக்கா. அதை அள்ளி அள்ளி வாயில போடுறா. இந்த எல்லாத்தையும் பார்த்த பிறகுதான் சுருட்டமுடி ஃப்ரெண்டுக்கு நம்பிக்கை வருதுங்க. ஏன்னா அவ இதெல்லாம் பார்த்துட்டா. இங்க நடந்த அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்திருக்கா இல்லையா, சோ அவளுக்கு நம்பிக்கை வருது இதுல உண்மை ஏதோ இருக்குன்னு. இப்ப ரெண்டு பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. முதல்ல இந்த டெட் பாடி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம சுருட்டமுடி வேணும்னே ப்ரொஃபஸரை கூப்பிட்டு சந்தேகம் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அந்த நேரத்தை அந்த டைவர்ஷனை பயன்படுத்தி ஹீரோயின் டெட் பாடியோட ரெக்கார்டை எடுக்கிறாங்க. அதுல இருந்து ஒரு பேர் கிடைக்குது. பேர் என்ன தெரியுமா? கிரேஸ். இறந்து போன அந்த பொண்ணோட பேரு கிரேஸ். அவங்களோட குடும்ப சம்பந்தப்பட்ட விவரங்கள் எடுத்துக்கிட்டு கிரேஸோட தங்கச்சியை போய் பாக்குறாங்க. அந்த தங்கச்சி கிரேஸை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறா. கிரேஸ் கெட்டவெல்லாம் இல்ல, ரொம்ப நல்லவ. தன்னை விட மத்தவங்களை பத்தி தான் அதிகமா யோசிக்கிறவ, அக்கறை கொண்டவ. அம்மா, தங்கச்சி, குடும்பம் எல்லாருக்காகவும் ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தவ. ஆனா நம்ம வாழ்க்கையில நமக்காக எதுவுமே நல்லது நடக்கலையேன்னு கொஞ்சம் மனசுக்குள்ள உடஞ்சிருந்தாலாம், மன வருத்தத்துல இருந்தாலாம். அது அப்புறம் டிப்ரெஷனா, மன அழுத்தமா மாறி இருக்கு. அதுக்கு பிறகு நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா. உடம்பு ரொம்ப பெருசா வெயிட் போட ஆரம்பிச்சிருக்குது. கடைசியா தன்னைத்தானே வெறுக்க ஆரம்பிச்சிருக்கா. இப்படி இந்த கதையை கேட்ட ஹீரோயினுக்கு அதிர்ச்சி. ஏன்னா கிட்டத்தட்ட கிரேஸோட வாழ்க்கையும் இவளோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான். அம்மா ஒரு பக்கம் வீட்டை விட்டு போயிட்டாங்க. அப்பா 25 வருஷமா ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கார். ஹீரோயினுக்கு மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு வெளியில இருக்கிற யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. இல்ல வெளியில இருக்கிற யாராலும் இவ மனசுக்குள்ள என்ன நடக்குது, என்ன நினைக்கிறா அப்படிங்கறத கேட்கறதுக்கு கூட ஆள் இல்ல. அதனால ஹீரோயினும் தன்னைத்தானே வெறுத்து திரும்ப திரும்ப டயட், வெயிட் லாஸ், உடம்பு, அப்புறம் சாப்பாடுன்னு இதுக்குள்ளேயே சிக்கி கிடந்தா. அப்ப நம்ம ஹீரோயின் சுருட்டமுடி ஃப்ரெண்டு அவகிட்ட எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, நான் வீட்டுக்கு போய் ஒரு சாம்பிள் எடுத்துட்டு வரேன், நீயும் சில பொருட்களை கொண்டு வான்னு ஒரு லிஸ்ட் போட்டு அனுப்புறா. லிஸ்ட் போட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிடுறாங்க. வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. போய் பார்த்தா அம்மா தான். ஹீரோயின் சந்தோஷமா ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அம்மா ஏதோ வெக்கேஷன் சொல்லிட்டு போனேன், ஆனா அப்பாவை பாத்துக்க முடியாம சலிப்பு ஏற்பட்டு மொத்தமா போயிட்டியோன்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்ல, அம்மாவோ உங்களை விட்டு நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீடு முழுக்க கிளீன் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சிருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. நம்ம டெட் பாடியோட எலும்பு பவுடர் சாம்பிள் ஒரு பாக்ஸ்ல வீட்ல வச்சிருக்காங்க. அதை தேடுறாங்க. பார்த்தா அதை காணோம். அம்மா இங்க ஒரு பாக்ஸ் இருந்துச்சே அப்படின்னு கேட்க, அம்மா சாதாரணமா அதெல்லாம் குப்பைன்னு நினைச்சு தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் பதறி நேரா அந்த குப்பை தொட்டிக்கு போறாங்க. குப்பையை கிளறி தேடுறாங்க. எப்படியோ அந்த பாக்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. அதை எடுத்துக்கிட்டு ரூமுக்கு திரும்ப போறா. அப்போ அந்த டெட் பாடி பின்னாடி வர ஆரம்பிக்குது. ஹீரோயினோட அந்த சுகர் லெவல் மறுபடியும் குறைஞ்சிருச்சு போல. லிஃப்ட்ல ஏற போறாங்க. ஆனா பேய் கிட்ட வருது. உடனே லிஃப்ட் விட்டுட்டு படிக்கட்டுல வேகமா ஓடுறாங்க. வீட்டுக்கு வந்ததும் சாப்பிட எதுவுமே கிடையாது. அம்மா வேற என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் கதவை யாரோ தட்டுறாப்ல ஒரு சத்தம். ஹீரோயின் பதறி பேய் தான் கதவை தட்டுது, அம்மா திறக்க போறாங்களோன்னு, அம்மா வேண்டாம் கதவை திறக்காத அப்படின்னு சொல்லுவா. ஆனா அதுக்குள்ள அம்மா கதவை திறந்துறாங்க. டக்குன்னு ஏதோ ஒண்ணு அம்மாவை அப்படியே தூக்கி எரியுது. அந்த டெட் பாடி வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. அம்மாவை தள்ளி விட்டுட்டு நேரா நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்புது. ஹீரோயினும் அம்மாவை ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போய் சேஃபா பாதுகாப்பா வச்சுட்டு வெளியில வராங்க. பேய் இப்ப நம்ம ஹீரோயினை பிடிச்சு கீழே தள்ளுது. அவங்க மேல ஏறி உட்காருது. ஹீரோயினால அசையவே முடியல. அந்த உருவம் அவங்களுக்கு நேரா தெரியாது. பக்கத்துல கடந்த அந்த ஸ்பூனோட வளைஞ்ச ரிஃப்ளெக்ஷன்ல தான் பாக்குறா. அது அவங்க மேல உட்கார்ந்து இருக்கிறது தெரியுது. பெரிய உடம்பு. ஹீரோயினை முழுசா அழுத்தி பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம ஏதாவது சாப்பிட்டே ஆகணும்னு நம்ம ஹீரோயினுக்கும் புரியுது. ஆனா வீட்டுல சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. எல்லாத்தையும் அம்மா கிளீன் பண்ணி போட்டாங்க. பக்கத்துல ஒரு வாஷிங் லிக்யூட் வேற இருக்குதுங்க. வாஷ் பண்றதுக்கு பயன்படுத்துற லிக்யூட். வேற வழி இல்லாம அதை எடுத்து மடக்குன்னு குடிக்க ஆரம்பிக்கிறா. அதை குடிச்ச பிறகுதான் அவளோட சுகர் லெவல் கொஞ்சம் ஏறின பிறகுதான் பேய் அவங்களை விட்டுட்டே போகுது. அப்புறம் ஹீரோயின் அம்மா கிட்ட வீட்டை எதுவும் சுத்தம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பத்திரமா இருமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியில கிளம்புறா. நேரா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அங்க கிடைக்கிற சாப்பாடு, இனிப்பு எல்லாத்தையும் வாங்கி சிலதை அங்கேயே வாயில அள்ளி அள்ளி போட்டுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னவே இப்படி சாப்பிடுறா அப்படின்னு வித்தியாசமா பாக்குற அளவுக்கு பிஹேவ் பண்றா. ஆனா இது எதுவுமே நம்ம ஹீரோனுக்கு தெரியல. எதையுமே கவனிக்கிற நிலைமையிலேயே அவ இல்ல. ஏன்னா பேய்கிட்ட இருந்து அவ தப்பிக்கணும், அவ்வளவுதான். அங்க இருந்து நேரா அப்புறம் காலேஜ் லேபுக்கு போறாங்க. நைட் டைம் எல்லா டோரும் லாக்ல இருக்கு. சுருட்டமுடி ஃப்ரெண்டு வந்திருக்கா. ஹீரோயின் முன்னாடியே அவளுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பி இருக்காங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடியே அவளுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பி இருக்காங்க. அந்த லிஸ்ட்ல கேட்டது மருந்துக இது எல்லாத்தையுமே இவ கொண்டு வந்திருக்கா போல. ஹீரோயின் ஒரு டீச்சரோட ஐடி கார்டை திருடி டெட் பாடிகள் இருக்கிற அந்த ரூமுக்குள்ள போறாங்க.
அதுக்கு பிறகு கதவை உள்ள இருந்து லாக் பண்ணிக்கிறா. சுருட்ட முடி ஃப்ரெண்டு வெளியில நின்னு என்னடி பண்ற அப்படின்னு கத்துறா. ஹீரோயினோ இப்பதான் உண்மையான பிளான் என்னங்கிறதையே சொல்றாங்க. எனக்கும் கிரேஸுக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷன் என் வயித்துல இருக்கிற இந்த கட்டி. அவளுக்கும் இதே கட்டி இருந்துச்சு. அதனால அவளுக்கும் எனக்கு இருக்கிற அந்த கனெக்ஷனை கட் பண்ணணும்னா அவள மாதிரி எனக்கு இருக்கிற இந்த கட்டி எடுக்கணும், அதை எடுக்க போறேங்கிறா. சுருட்டமுடி ஃப்ரெண்டுக்கு அப்படியே ஷாக். அவசரப்படாதன்னு கத்திக்கிட்டு இருக்கிறா இவ. இந்த பக்கம் கிரேஸோட எலும்பு பவுடர் இருந்த அந்த பாக்ஸை ஒரு கப்பல வைக்கிறா. டெட் பாடி பக்கம் பார்த்து என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு தன்னோட பிளட் சுகரை கட்டுப்படுத்தி தனக்கு தானே ஆபரேஷன் பண்ணதும் தயாராயிட்டா. வெளியில ஃப்ரெண்டு வேண்டாண்டி இப்படி பண்ணாதடின்னு கத்திக்கிட்டு இருக்கிறா. ஆனா ஹீரோயினோ நான் சர்ஜரி முடிச்சதும் நிறைய பிளட் எனக்கு லாஸ் ஆகும், நிறைய எனக்கு ரத்தம் போகும், அதுக்கு பிறகு ஏதாவது ஆச்சுன்னா நீ பாத்துக்கோன்னு சொல்லிட்டா. மருந்து அதிகமா எடுத்ததுனால ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஹலூசினேஷன், கற்பனை மாதிரி ஆரம்பமாகுது. அவங்க லேப்ல இல்லாத மாதிரி முன்னாடி குப்பை கொட்டி கிடந்ததுல அந்த இடத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. பிளட் சுகர் இப்போ ரொம்ப லோ ஆக ஆரம்பிக்குதுங்க. அதனால அந்த கிரேஸோட பேயும் அங்க பக்கத்துல வருது, நெருங்கி வருது. இந்த எல்லாத்துக்கும் நடுவுல ஹீரோயின் தனக்குத்தானே வயித்த வெட்டி அந்த கட்டியை வெளியில எடுக்க ஆரம்பிக்கிறா. கடைசியா ஒரு வழியா அந்த கட்டியை வெளியில எடுக்க கிரேஸோட பேயும் அங்க வந்துருது. நம்ம ஹீரோயினோட வயித்துக்குள்ள கையை விட்டு அந்த கட்டியை பிடிக்குது, அதை இழுத்து எடுக்க ஆரம்பிக்குது. அதோட நம்ம ஹீரோயினோட கையையே கடிச்சு சாப்பிடுற மாதிரியும் தெரியுது. அடுத்த நொடி கிரேஸோட பேய் அங்க இல்ல, காணோம். நம்ம ஹீரோயின் எடுத்த அந்த கட்டியையும் காணோம். அதாவது அந்த பேய் அந்த கட்டியை எடுத்துக்கிட்டு ஹீரோயினை மன்னிச்சு அவங்கள விட்டுட்டு போயிடுச்சு போல தெரியுதுங்க. நம்ம ஹீரோயின் குப்பைக்கு நடுவுல படுத்திருக்கிற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப யாரோ குப்பை போட வராங்க. ஹீரோயின் நிமிந்து பாக்குறா. அங்க தன்னோட பழைய உருவமே நிக்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்ப நாம நார்மல்னு நினைக்கிறாங்க. அடுத்த சீன்ல உண்மையில நம்ம ஹீரோயின் அந்த லேப்ல தான் இருக்கிறாங்க. பக்கத்துல நம்ம கிரேஸோட டெட் பாடி. அதை பார்த்து மெதுவா சிரிக்கிறா. அப்புறம் நம்ம சுருட்டமுடி ஃப்ரெண்டு உள்ள வந்து ஹீரோயினோட உடம்புல இருந்து வந்த அந்த ரத்தத்தை எல்லாம் நிறுத்த முயற்சி பண்றா. ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு கத்திக்கிட்டே ஹீரோயினை காப்பாற்றவும் செஞ்சிடறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்காக தங்களோட உடம்ப டொனேட் பண்ணியவர்களுக்கு நன்றி சொல்றதுக்காகன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ஹீரோயின் ஆபரேட் பண்ணிய நம்ம கிரேஸோட குடும்பமும் அங்க வந்திருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில ஹீரோயினும் இருக்கிறா. எல்லாமே முடிஞ்ச மாதிரி அந்த கிரேஸ் பேயும் போயிடுச்சு, பேய் தொல்லை முடிஞ்சிருச்சு. ஹீரோயின் நார்மல் வாழ்க்கை, ஒரு சாதாரண யதார்த்தமான நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பிட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோயின் சில பொருட்களை வாங்கிட்டு நம்ம ஜிம்மு கிரஷை பாக்குறதுக்காக போறா. நீ நிறைய தடவை கால் பண்ண, என்னால எடுக்க முடியல, உன்னை வந்து பார்க்கவும் முடியல, சாரி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்த பொருட்களை கொடுக்குறாங்க. நம்ம கிரஷ் சாரி சொன்னாலே போதும், எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கறா. ஹீரோயின் ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. கிரஷ் பக்கத்துல வந்து ஹீரோயினை முத்தமிட ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்க எல்லாம் நல்லபடியா முடிஞ்ச மாதிரி தான் தெரியுது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க எதையோ கடிச்சு கிழிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன சாப்பிடுறாங்க அப்படின்னு கேமரா கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் திரும்புதுங்க. அப்பதான் தெரியுது அது சாதாரண சாப்பாடு கிடையாது. இவ சாப்பிட்டுட்டு இருக்கிறது அந்த கிரஷோட உடம்பத்தான். அவளோட உடம்புல இருக்கிற தோலையே பிச்சு எடுத்து தின்னுகிட்டு இருக்கா. அதைத்தான் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. என்னையா அது அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்ல இருக்குல்ல. ஷாக்கா இருக்கிறோம்ல எல்லாரும். நாம என்ன நினைச்சோம், அந்த கட்டி எடுத்ததும் கட்டி எடுத்துட்டு பேய் போயிடுச்சு, பேய்க்கும் இவளுக்குமான அந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, ஹீரோயின் காப்பாற்றப்பட்டு விட்டால் பிரச்சனை முடிஞ்சு விட்டது அப்படின்னு நினைச்சோம். ஆனா பிரச்சனை அந்த பேய் கிரேஸ் மட்டும் கிடையாது. நம்ம ஹீரோயினுக்குள்ள கூட ஏற்கனவே பல வருஷமா ஒரு பெரிய பிரச்சனை இருந்துட்டு இருந்திருக்கு. நாம அழகா இல்ல, நாம குண்டா இருக்கிறோம், மத்தவங்க நம்மளை எப்படி பாக்குறாங்க, எப்படியாவது ஒல்லியாகணும்னு அவங்கள தினமும் வெறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதோட இன்னொரு பக்கம் கடுமையான பசி, சாப்பாடை கண்ட்ரோல் பண்றது, மறுபடியும் அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, மறுபடியும் ஐயோ சாப்பிட்டமேனு குற்ற உணர்ச்சி, அப்புறம் மறுபடியும் உடம்ப குறைக்கிறேன்னு சொல்லிட்டு டயட். இதுவே ஒரு சுழற்சி மாதிரி திரும்ப திரும்ப அவ பண்ணிட்டே இருந்திருக்கா. கிரேஸோட பேய் வந்த பிறகுதான் ஹீரோயின் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே பர்த்டே பார்ட்டிலேயே வீட்லயே தனியா இருக்கும்போது கூட இப்படி பிரச்சனையோட போராடிக்கிட்டு தான் இருந்திருக்கிறா, சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கிறா. அதுக்கு மேல குடும்ப பிரச்சனை. அம்மா ஒரு பக்கம், 25 வருஷமா மன அழுத்தத்துல மூழ்கி கிடக்கிற அப்பா ஒரு பக்கம், ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு கேட்க கூட ஆள் இல்லாத தருணம். இதனால அவங்களுக்குள்ள இருந்த அந்த பயம், அந்த வெறுப்பு, அந்த பசி எல்லாமே சேர்ந்து இப்போ இன்னொரு லெவலுக்கு போயிருக்குது. பேய் நம்ம ஹீரோயினை விட்டு போயிருக்கலாம், ஆனா ஹீரோயினுக்குள்ள இருந்த அந்த இருட்டு போகல. எலும்பு பவுடர்ல ஆரம்பிச்ச அவங்களோட அந்த வெயிட் லாஸ் வெறி கடைசியா மனித உடம்பையே சாப்பிடுற அளவுக்கு கேனிபலிசம், மனித கறியை சாப்பிடுறவங்கள அந்த கேனிபலிசம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்குது. இந்த இடத்துல இப்படி அந்த கிரஷை சாப்பிடுறது பேயின்னு நீங்க நினைச்சிட வேண்டாம். பேய் கிடையாது. பேய் எப்பயோ அந்த கட்டி போனதும் பேயும் போயிடுச்சு. இப்படி சாப்பிட வச்சிட்டு இருக்கிறது பேய் இல்ல. இவ்வளவு காலமா இவ ஆல்ரெடி அந்த மனித கறி, எலும்பு, அந்த டேஸ்ட பாத்துக்கிட்டு இருந்ததுனால அவளையும் அறியாம அவளோட பாடி மனித கறி வாடைய பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனிமே பேய் இவளை ஆட்கொண்டு இதையெல்லாம் சாப்பிட வைக்கணும்னு அவசியம் இல்ல, இவளே அதை செய்வா. அதாவது இந்த கதையில பயமுறுத்துறது கிரேஸோட பேய் மட்டும் கிடையாது, தன்னோட உடம்பையே வெறுக்க ஆரம்பிச்ச ஒரு மனுஷி அந்த வெறியை நிறுத்தாம அதை வளர விட்டா, அந்த வெயிட்டை நிறுத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போலாம்னு அவங்க போனா அது எங்க போய் முடியுங்கிறாப்ல படத்தை காட்டி இங்க முடிச்சிருக்காங்க. சரி, எலும்புல செய்யப்பட்ட ஒரு மாத்திரை தானேன்னு ஆரம்பிச்சது. ஆனா அந்த மனித வாடை, அந்த மனித கறி வாடை விடுமா? விடல.
அவளையும் அறியாம அவளை ஆட்கொண்டு விட்டது. ஹனிபலிசத்துக்கு அடிமையாயிட்டா, மனித கறிக்கு அடிமையாயிட்டா, மனித டேஸ்ட்டுக்கு, மனித கறியோட டேஸ்ட்டுக்கு அடிமையாயிட்டா. நல்லா இருந்ததுல. வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. நெட் எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் உங்ககிட்ட சொல்றேன். கடைசியா சாப்பிட வைக்கிறது பேய் கிடையாது, இவளோட மாறி போன அந்த குணம் தான். ஓகே, தேங்க்யூ.